இல்லைப்பா அரசியல் சினிமா இதை பற்றி சொல்லிடுறேன். அவர் ப்ரொடியூசர் ஒரு தயாரிப்பாளர். நான் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் நடிகர் அப்படிங்கிற முறை, அதை விட தயாரிப்பாளர்ங்கிற முறையில் சென்சார் போர்டுங்கிறது திரைத்துறைக்கு துணை நிற்கவும் மேம்படுத்தவும் உதவி செய்யவும் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பே தவிர இடையூறு செய்யவும் உபத்திரவம் செய்யவும் நஷ்டம் ஏற்படுகிற விதத்தில் செயல்படுவதற்கான அமைப்பல்ல. நீதிமன்றம் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகும் கூட அதில் சென்சார் போர்டு மேல்முறையீடு போகிறதுங்கிறது, ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகிறதுங்கிறது உள்நோக்கத்தோடு கூடிய இடையூறு கொடுக்க நஷ்டம் ஏற்படுத்த அதுக்காகவே செயல்படுவதற்கான அது நிலையாக அது கருதப்படுகிறது. எனவே மத்திய ஒன்றிய அரசுக்கு கீழே செயல்படக்கூடிய சென்சார் போர்டுடைய நடவடிக்கை கண்டனத்துக்குரியது. இல்லை இல்லை அவ்வளோதான். நான் ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறேன். யார் சொன்னா உங்களுக்கு சென்சார் போர்டு வந்தவொடனே வாரம் பண்ணணும்? பூஜை போடுற அன்றைக்கே வாரம் பண்ணலாம். என் படம் நான் பூஜை போடுற அன்னைக்கே வித்துட்டேன் தமிழ்நாடு முழுவதும். அதாங்க விற்கலாங்க. அதான் சென்சார் வந்த பிறகு தான் படம் ரிலீஸ் பண்ண முடியும். படம் வியாபாரம் பண்றது பூஜை போடுற அன்னைக்கே வியாபாரம் பண்ணலாம். யார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது? அப்படி இல்லைங்க, சினிமா பழக்கமே அதாங்க. அட்வான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. வியாபாரம் இல்லைங்க. சரி, நீங்க தயாரிப்பாளரா? நீ படம் தயாரிப்பாளரா? நீதிபதி அது சரி, நீதிபதி கேட்டதெல்லாம் விடுங்க. நான் சொல்றது அல்லது நாங்கள் இப்போ சொல்ல வந்தது என்னன்னா, சென்சார் போர்டுங்கிறது உதவி பண்ணுவே தவிர ஒவ்வொருத்தரத்துக்கானதல்ல. அவ்வளோதான் எங்கள் பாயிண்ட்.